ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்ளஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளாவில் பத்தினம்திட்டா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் கோனி எக்கோ டூரிசம் அப்படின்னு ஒரு எலிஃபண்ட் மியூசியம் இருக்குது. அந்த எலிஃபண்ட் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தினம்திட்டா சரௌண்டிங் டூர் போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த எலிஃபண்ட் மியூசியமும் ஒரு ஸ்பாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த எலிஃபண்ட் மியூசியம் ரொம்ப பிடிக்கும். எலிஃபண்ட் அப்படின்னாலே எக்ஸைட்மெண்ட் ஆகிற குழந்தைங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. எவல்யூஷனில் ஃபஸ்ட்டில் இருந்த யானைகள்லேருந்து இப்போ கரண்ட்டாக நம்ம பார்க்குற யானை வரைக்கும் அதோட தகவல்களை ரொம்ப அழகாக மியூசியம் பண்ணி இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. நாம் படித்து தெரிஞ்சுக்கிறதோட இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் யானைகளை பற்றி இங்கே சொல்லி கொடுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த கருவிகள் எல்லாமே யானையை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க யானை பாகன்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் தான். இந்த எலிஃபண்ட் ட்ராப்பை பார்க்கும்போது தான் யானையை நினச்சி கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. இந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, இதுதான் யானையோட உண்மையான மண்டையோடு எலும்புகள். இந்த முழு உருவம் மரத்தால் செய்யப்பட்டது தானா, உண்மையான எலும்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் நம்ம யானைகளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அழகாக 2 மினியேச்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த ஏவி ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா யானைகளோட அந்த பரிணாம வளர்ச்சி பற்றியே சில வீடியோக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சாங்க. யானைகளோட எவல்யூஷன்ஸு, அதோட வாழ்க்கை முறை, அதெல்லாம் இங்கே ஏவியாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிராஃப்ட் ஐட்டம் தனியாக சேல் பண்ணாங்க. ஆனால் விலை கொஞ்சம் இல்லை, நிறையவே அதிகமாக இருந்துச்சு. விலை கேட்டதோடு சரி, வாங்குறதுக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வெளியே வாங்கினாவே கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். இங்கே இந்த கிராஃப்டிங் ஐட்டம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேலைப்பாடுகள்னு பார்த்தா எல்லா பொருளுமே அழகாக இருந்தது. ஒரு வேளை வேலைக்கேற்ற விலையாக இருக்கலாம். இண்டோ செக்மெண்ட் முடிஞ்சு நாம் வெளியில் வந்தோம் அப்படின்னா யானைகளை கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் பக்கம் நின்று பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. சேஃபான டிஸ்டன்ஸ் தான், ஸோ பயப்பட தேவையில்லை. நம்ம அழகாக நின்று அந்த பிரம்மாண்டமான உருவத்தை, அது பண்ணுற சேட்டையை நின்று பார்க்கலாம், ரசிக்கலாம். இங்கே பராமரிச்சுட்டு வர பெரும்பாலான யானைகள் காட்டில் இருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட யானைகள் தானாம்மா. காட்டில் அடிபட்டது, காட்டில் சர்வைவ் ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிற யானைகள், வழி தவறி வந்த யானைகள், இது போல் யானைகளை இவங்க மீட்டு கொண்டு அதற்கான பாகன்களை முறையாக நியமித்து அந்த யானைகளுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து நாம் பார்க்குற மனிதர்களோட சகஜமாக வாழ்கிற யானைகளாக மாத்திர ஒரு பயிற்சி இடமாகவும் இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யானைகள் மியூசியம் மட்டும் இல்லை, இது யானைகளுக்கான ஒரு பயிற்சி கூடமாகவும் இருக்குது. இந்த ரெட்டச்சங்கிலி போட்டிருக்க யானைக்கு மதம் பிடிச்சிருந்ததால் அந்த பாகனா இங்கே யாரையும் கிட்ட போகாதீங்க, அது நல்ல விஷயம் இல்லைன்னு அட்வைஸ் பண்ணியிருந்தார். பார்க்க ரொம்ப ஆக்ரோஷமாகவே நடந்துக்குச்சு. உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போல் யானைகளை மீட்டு கொண்டு அதோட வாழ்வியலையும் இருப்பிடத்தையும் மாற்றி பாதுகாக்கிறது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இயற்கையோட இயற்கையாகவே அந்த யானைகள் வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Safe forest. Thank you.